பாடும் படிக்கு பதம் பெற அரும்பாடுபட நினைவது எக்காலமோ பாவையர்கள் நேயம் ஒருபோதும் உதவாதெனும் பண்பு அணைவது எக்காலமோ ஆடும் அரவை பிடித்து ஆடாது உண்டிடை அடைத்திடுவது எக்காலமோ அல்மேனி அந்தகன் செயல் எனக்கு அயலென அடங்கி ஊரல் எக்காலமோ மாடு தேடி தேடி அலையாது நின் சரண வாழ்வு எய்தல் எக்காலமோ வாய்த்த சன்மம் பழுதுபடுமோ என தினம் மயங்கும் என்று வந்து தேடறிய சிற்ககன அருள் நிறுவி ஆளரோ சித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். வள்ளித்தாயின் பெருங்கருணையினாலும் பாம்பன் சுவாமிகளின் தவப்பயனாலும் நம்முடைய சந்திப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்று 57வது உள்ளூர் சிவசுப்ரமணிய சதகம் 57வது திருச்செயலை நாம் அதன் உள்பொருளை அறிய வந்துள்ளோம். ஆன்மாவின் யாத்திரை 57, தத்துவமசி பயிற்சி பாதை 57. இதெல்லாம் நியமம் அப்படிங்கிற கை கொள்ள வேண்டும் நியமம் என்கிற படிநிலை 2வது படிநிலையில் கை கொள்ள வேண்டிய இது. இந்த பாடலை பொருளை நம்ம கவனிக்கணும். அறிவு கடல் பொங்கும் இதயம் எனும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, உனது திருவடியை பெற புகழும்படி பாட செய்யும் எனது முயற்சி பெறுவது எக்காலமோ. அது கூட முயற்சி பண்ணாதான் நம்ம இது பண்ண முடியுது. இப்போ நம்மளாம் முயற்சி பண்ணாதான் இது பேசக்கூட முடியுது. முயற்சி பண்ணாதான் இது நீங்கள் பார்க்க முடியுது. முயற்சி பண்ணாதான் கேட்க முடியுது. இறைவனை நீங்கள் அடையணும்னா அது முயற்சி அவசியம். அதனால தான் முதல்ல சிவப்பு கலர் வேணும்னா அதுக்கு மஞ்சளையும் வெள்ளையும் போட்டிங்கன்னா, மஞ்சத்தூளையும் வெள்ளை சுண்ணாம்பு போட்டால் சிவப்பு கலர் வரும். முயற்சி முஞ்சாது பலன் தருணுவார். அதை இறைவனை நாம் அடையணும்னா முயற்சி கண்டிப்பாக வேணும். இதான் இதில் 57 முதல் வரி. 2வது வரி, பெண்கள் மோகம் கூடாது எனும் பண்பு கூடுவது எக்காலமும். மனம் இருக்க எப்படி வேணாலும் சபலத்தில் இருக்கும். அதுலேருந்து விலகி பண்புன்னு ஒன்று இருக்கும், அந்த பாரம்பரியம்னு இருக்கும். அது வர்றது எக்காலமும். உள்ளேயும் வெளியேயும் மூச்சு காற்று சுவாசம் செய்வதை விடுத்து உள்ளேயே அடக்கி, அது மன அடக்கின சமாதி நிலை. மனத்தளர மூச்சு உள்ள அடைக்கணும். அந்த சமாதி நிலை பெறுவது எக்காலமும். அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை தான் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். யமன் எனது உயிரை பிடிக்காமல் என்னை நிட்டையில் நிறுத்தி வைப்பது எக்காலமோ அப்படின்னு கேட்குறார் 4வதுல. 5வதுல எதுக்காக வாழறோம்? பொருளை தேடி தேடி வாழும் வாழ்க்கையை விட்டு
உனது திருவடி வாழ்வு பெறல் எக்காலமும். அதனால தான் அந்த எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருளாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பொருளை தேடுவாங்க, ஆனால் பொருளை மட்டும் தேட மாட்டாங்க, அருளையும் தேடுவாங்க. அதில் அந்த 63 நாயன்மார்கள் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை ஒரு பார்ட்டு பொருளை தேடினு இருப்பாங்க, தேவைக்கு தகுந்தாப்பில் 2வது பார்ட்டு அருள் தேடின்னு போயிட்டு இருப்பாங்க. எல்லா நாயன்மார்களையும் பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கும். அதனால் பொருளை தேடி 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 வாழும் வாழ்க்கையை விட்டு உனது திருவடியை பெறுவது எக்காலமும். இது ஏற்கனவே ஒரு பதிகத்தில் வந்துருக்குது. என்ன பண்ணும், ஒரு நரி இருக்கும், கடல் கரைக்கு போகுது, மீன் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு போகுது. கடலில் நிறைய தண்ணி இருக்குது, வெயில் பார்த்தா நல்லா காயுது. இன்றைக்கி வெயில் காயுது, இந்த காயிற வெயிலில் தண்ணியெல்லாம் கரைஞ்சி காலி ஆகிடும், ஆவியாக போயிடும். அப்புறம் கடல் வற்றினா அந்த மீன் எடுத்து சாப்பிட சுலபம் அப்படின்னு போயிடும். மறுநாள் வரும், மறுநாள் போயிடும், மறுநாள் வரும், மறுநாள் போயிடும். இப்படி தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய வயசு 60 வயசுக்கு மேலே நான் சாமி கும்பிட்டுக்கலாம், 70 வயசுக்கு மேலே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்நாளெல்லாம் வீணடிச்சிடறாங்க. அதெல்லாம் 25 to 30 வயசுக்குள்ளார போனவங்க தான் அவங்க வரலாறுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசு 30 வயசுக்குள்ளார யாரெல்லாம் ஆன்மீகத்தில் நுழைஞ்சாங்களோ அவங்களாம் தான் அருளாளர் ஆகியிருக்காங்க. அதனால் 60 வயசுன்றது தெரியாமல் பண்ணுற விஷயம். அதனால் இந்த மீன் எப்படி கடல் நீர் வற்றி கருவாடை ஆகி மீனை சாப்பிடலான்னு நினைக்கிற நிறைய போல் நமது வாழ்நாளெல்லாம் முடித்து இறுதி காலத்தில் கடவுளை கும்பிட்டாலாம் நினச்சி கும்பிட முடியாமல் ஏமாந்து போகிறோம். அதனால் கடல் தண்ணி வற்ற போகிறது கிடையாது, மீன் கருவாடாக போகிறது கிடையாது. நிறைய வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்குது. அதனால தான் பொருளை தேடி 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 வாழ்ந்துக்கிட்டு உன்னுடைய திருவடியை பெற முடியாமல் போகுது. அதை பெறுவது எக்காலமும் அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு. இந்த பிறவி வீணாகுமோ என்று கலங்குகிறேன், என்னைக்கு அருள் புரிவாயாக, என்னை ஆட்கொள்வாயாக. பரஞ்சுடற்கண்ணி 89. இதில் ஷார்ட் வேர்டாக என்ன சொல்கிறான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மெய்யான ஆசை வந்து மேவி வலித்தலினால் பொய்யான ஆசையிலே போகேன் பரஞ்சுடரே. மெய்யான ஆசை வந்து மேவி வலித்தலினால் பொய்யான ஆசையிலே போகேன் பரஞ்சுடரே. பரஞ்சுடர் கண்ணி 89. உண்மையான ஆசை உன்னை தொடணுங்கிறது, உண்மையான உன்னுடைய அடியார் ஆகணுது உண்மையான ஆசை வந்து சேர்ந்து இழுக்குது. அந்த இழுத்தலினால இனி பொய்யான உலக ஆசைகளில் செல்ல மாட்டேன். இதுதான் அதிபத்த நாயனார். மீனை பிடிச்சிட்டு கடலில் விட்டுருவார். ஒரு மீன் கடலில் சிவார்ப்பணம் விடுவார், அவர் தொழில் அது தான். ஆனால் சிவார்ப்பணம் விடுவார். அது அதிபத்த நாயனார் சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சுக்கொள்ள முடியும். அதனால் இந்த உலக வாழ்க்கையில் பொருளை தேடுறது ஒரு வாழ்க்கை, பொருளை மட்டுமே தேடுவது அதுக்காக நான் பிறக்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் இதில் சொல்லப்படுறது. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.